இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு திமுகல இருக்கிறவங்க பெரும்பாலான பேரு பதவிக்காண்டி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி. சோ அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். மு க அழகிரி திமுகவில இருந்து ஓரங்கட்டப்பட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் அரசியல் பக்கமே வரல. இடைப்பட்ட சில காலங்கள்ல புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா பேசிக்கிட்டாங்க. பட் அது கூட இன்னமும் நடக்கல. பட் இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஆழமாகவும் முன்வைக்கக்கூடியவர். சோ அந்த வகையில இப்போ ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, திமுகவுல இப்போதைக்கு இருக்கிறவங்க பெரும்பாலான பேரு எல்லாருமே பதவிக்காண்டி மட்டும்தான் இருக்காங்க. தேர்தல் வந்தாதான் தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிற உண்மை நிலை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர திமுகவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே என்னுடன் தான் இருக்காங்க அப்படின்னு அழகிரி ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அரசியலை விட்டு விலகி இருந்தாலும் கூட தன்னுடைய சகோ ஸ்டாலினுடைய அரசியல் பாதையை அப்பப்ப விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு மு க அழகிரி. நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.